வெல்கம் டு தமிழ் சினிபுட். நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய கல்கி திரைப்படம் வெளியான 11 நாட்களில் உலக அளவில் 900 கோடி ரூபாய் வசூல் பண்ணி புதிய சாதனை படைச்சிருக்கு. இதற்கு முன்னாடி இந்திய சினிமாவில் 8 நாட்களில் பாகுபலி திரைப்படம் 900 கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு. 6வது திரைப்படம் 11 நாட்களில் 900 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அந்த லிஸ்ட்டில் தற்போது கல்கி திரைப்படமும் 11 நாட்களில் 900 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய ஸ்கிரிப்ட் திரைப்படத்துடைய கேஷ் அண்ட் குரூ அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படம் சந்தீப் ரெட்டி இயக்கத்தில் பிரபாஸ் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் முக்கியமான ரோலில் ஐஸ்வர்யா ராய், கத்ரீனா கை, கொரியன் ஆக்டர் மான்டாங் ஸ்கேன், ராஷ்மிகா மந்தனா நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் பிரபாஸ் அவர்களுடைய 25வது திரைப்படமாக உருவாகுறதுனால பிக்கஸ்ட் படமாக உருவாகுது. நடிகர் மகேஷ் பாபு தற்போது அவருடைய 29வது திரைப்படத்துக்காக தயாராகிட்டு இருக்கார். இந்த படம் ராஜமௌலி இயக்கத்தில் 500 கோடி பொருட்செலவில் உருவாகுது. இந்த படத்தில் நாசர் முக்கிய ரோலில் நடிக்க போகிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு. இந்த வருடம் இறுதியில் இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போகுது. நடிகர் சந்தானம் அவர்களுடைய டிடி ரிட்டர்ன் திரைப்படத்துடைய அடுத்த பக்கத்தை படக்குழு தற்போது எடுக்க பூஜை போட்டிருக்காங்க. ஆர்யா தயாரிப்பில் உருவாகிற இந்த படத்தில் சந்தானம் ஹீரோவாக நடிக்கிறாங்க. ஹீரோனியா இந்த படத்தில் மனசா சௌத்ரி நடிக்கிறாங்க. பிரேமானந்த் இந்த திரைப்படத்தை இயக்குறாங்க. இந்த படத்துடைய பூஜை மற்றும் ஷூட்டிங் தற்போது தொடங்கியிருக்கு. நடிகர் கபின் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்துடைய அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்தை விஷ்ணு இயக்கத்தில் கபின் அவர்கள் ஹீரோவாக நடிக்க போகிறதாகவும், நயன்தாரா இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடிக்க போகிறதாகவும், அனிருத் இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்க போகுது. இளையராஜா அவர்களுடைய பயோபிக் திரைப்படத்துடைய ஷூட்டிங் அக்டோபர் மாதம் தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. நிரோஷா இந்த படத்தில் கேமராமேனாக ஒர்க் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அருண் மாதேஸ்வரி இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் இளையராஜாவாக நடிக்கிறார். இளையராஜா இசையமைப்பில் இந்த படம் பிக்கஸ்ட் படமாக உருவாகுது. இந்தியன் 2 திரைப்படத்துடைய டிக்கெட் புக்கிங் தற்போது உலக லெவலில் தொடங்கியிருக்கு. தமிழ்நாட்டிலையும் தொடங்கி தற்போது சூடு பிடிச்சிருக்கு. இந்தியன் 2 திரைப்படத்துடைய ப்ரமோஷனில் தற்போது படக்குழு ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் கேம் சேஞ்சர் திரைப்படத்துடைய அப்டேட்டை சங்கர் அவர்கள் வெளியிட்டிருக்கார். கேம் சேஞ்சர் திரைப்படத்துடைய ராம் சரண் ஷூட்டிங் முடிஞ்சிட்டதாகவும், இந்த படத்துடைய மீத 15 நாள் ஷூட்டிங் மட்டும் பெண்டிங்கில் இருக்கிறதா சங்கர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு வணங்கன் திரைப்படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லராக படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் ஹீரோவாக நடிக்கிறாங்க. மேலும் முக்கியமான ரோலில் சமுத்திரக்கனி, மிஸ்கின், ராதிகா நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்பில் உருவாக்குற இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க வேற லெவலில் இருக்குது. பிதான் மகன் சாயலில் இந்த படத்தோடைய கதை இருக்கிற மாதிரி தெரியுது. மேலும் ஜிவியோடைய மியூசிக் வேற லெவலில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லர் வெளியாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உருவாயிருக்கு. காஞ்சனா 4 திரைப்படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்சிட்டதாகவும், செப்டம்பரில் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போகிறதா ராகவா லாரன்ஸ் அதிகாரப்பூர்வமாக மீண்டும் சொல்லியிருக்கார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்துடைய முதல் கட்ட ஷூட்டிங் தற்போது ஹைதராபாத்தில் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் ஸ்ருதிகாசன், ரெபோ மோனிகா, மாஸ்டர் மகேந்திரன் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேலும் இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ், பகத் ஃபாசில், சத்யராஜ், ரன்வீர் சிங், சாண்டி மாஸ்டர், விஜய் சேதுபதி போன்ற நடிகர்கள் நடிக்க போகிறதா ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வெளியாயிருக்கு. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய 2வது லுக் வெளியே இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதுக்கு பிறகு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பல பேர் கலாய்ச்சாங்க. ஆனால் 2வது லுக் மிரட்டலாக இருக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு தற்போது எகிரி இருக்கு. மேலும் விடாமுயற்சி திரைப்படத்தில் இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் தற்போது படக்குழு இருக்காங்க. அதர்பைஜானில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தபடியாக ஹைதராபாத்தில் இந்த படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங்கை முடிக்க போகிறாங்க. நம்ம கிடைச்ச தகவல் படி தீபாவளி ஸ்பெஷலாக இந்த படம் தியேட்டரில் வெளியாக வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்துடைய ஆந்திரா மற்றும் தெலுங்கானா தியேட்டர்கள் உரிமத்தை மைத்திரி மூவி 15 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த நியூஸை இன்னைக்கு படக்குழு அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி பிக்கஸ்ட் பேனிந்தன் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது.